உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துருப்பு சர்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். காவிரி, இந்த காவிரி பற்றி நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூட தீர்த்தலாம் போல. ஆனால் காவிரி பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாக தான் இன்று வரை கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக போயிட்டுருக்குது. காவிரி பிரச்சனை மறுபடியும் மேகத்தில் அணை கட்டுவதற்கான வேலையை கர்நாடக அரசு பேத்துட்ருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதை இது பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை அவர் போகக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை போகிறனால என்னென்னா எந்த விதமான தீர்வும் நடக்காது. நம்ம போய் அவங்கள்ட்ட கெஞ்சுற மாதிரி இருக்கும். எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை இன்னும் எப்போ டேட்டு முடிவாகலை, இன்னும் சில நாட்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக என்ன இது பண்ண போகிறோம், மேகத்தில் அணை கட்டினால் தண்ணி பெங்களூருக்கு ஒன்றும் போகணும். கிட்டத்தட்ட 1.5 கோடி பாப்புலேஷன் வந்துட்டாங்க. அதனால் தண்ணி தட்டுப்பாடு வேணுன்றாங்க. அங்கே 4 அணைகள் இருக்குது. கபினி, அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜ தேகம், இது மாதிரி 4 அணைகளை, பெரிய அணைகளை கட்டி வச்சுட்டாங்க. நம்ம எத்தனை அணை கட்டியிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. ஒரு அணை கூட நம்ம ஒரு அணை தான் வச்சுருப்போம், மேட்டூர் அணை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மாதிரி அணைகளை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி இல்லைன்னு கர்நாடகா கஞ்சேந்திர நிலமை ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ இதுக்கான தீர்வு வரும் நமக்கு தெரியல. கர்நாடகாவில் இவர் பேச்சுவார்த்தைக்கு போய் என்னென்ன தெரியாது. சில பேர் எதிர்கட்சியில் ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. சப்ஜெக்ட் தெரியாது, வேர்ப்பும் தெரியாது. டெல்டா மாவட்டம் எத்தனைன்னு தெரியுமா அவருக்கு? எங்கெல்லாம் காவிரி ஆறு பாறையும் தெரியுமான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு யாரும் பிறக்கலை. இனிமேல் தெரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அவர் நல்லா எழுதி கொடுப்பாங்கன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க இவர் மேலே. என்னென்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்நாடகா காவிரி பிரச்சனை தாவேக்காவால் தீருமா, அதாவது கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று இந்த பிரச்சனை. ஏன்னா இப்போ விஜயை மிரட்டி அங்கே அணையை கட்டினா பாஜக நல்ல பேர் வாங்கணும், எலெக்ஷனில் ஓட்டு விடணும்னு ஒரு கணக்கு போடுறாங்க. காங்கிரஸும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அணையை கட்டிட்டா நம்ம ஒரு நல்ல பேர் வந்து நம்ம ஓட்டு வாங்க, அவங்க ஒரு கணக்கு. ஸோ ஓட்டு அரசியலாம் நம்ம மக்களை வெற்றி வச்சவங்க கட்டிட்டு இருக்காங்க. கர்நாடக அமைப்புகள் போராட்டம் பண்ணியிருக்கு. இன்னும் போகிற எத்தனை தமிழர்கள் அடிக்க போகிறாங்க, எத்தனை பெண்களை மானவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கான தீர்வு என்னென்னதை கடவுள் தான் சொல்லணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.